பல அற்புதமான சிவன் கோயில்கள் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கோம். சுமார் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாக இருக்கலாம் சொல்லப்படுற இந்த கோயிலினுடைய மூலவர் கச்சபேஸ்வரர், தாயார் சுந்தராம்பாள் அம்மையார். இந்த கோவில் உருவானதுக்கு ஒரு வரலாறு சொல்லப்படுதுங்க. அமிர்தத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார்கடலை கடைஞ்சாங்க. அமிர்தத்தை கடையிறதுக்காக திருமால் ஆமை வடிவமாக மாறி மந்தர்மலையை தன் முதுகில் தாங்கிக்கிட்டாரு. ஆமை அப்படின்றதுக்கு கச்சபம் அப்படின்ற இன்னொரு பொருள் உண்டு. ஆமை வடிவமாக, அதாவது கச்சபமாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய உதவியோட திருப்பார்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்துடுறாங்க. அமிர்தம் கிடைச்ச சந்தோஷத்தில் ஆமை உருவத்தில் இருந்த பெருமாள் சிறிது கடலை கலக்கி விட்டுறாரு. கடல் கலங்கப்பட்டதில் கடலில் இருக்கக்கூடிய பிற உயிரினங்களுக்கு பயம் ஏற்படுது. பிறகு கச்சபத்தோடைய ஓட்டை எடுத்து சிவபெருமான் அவருடைய எலும்பு மாலையில் அணிஞ்சுக்கிறாரு. அதன் பிறகு கடலில் அமைதி நிலவுது. அதனால் கச்சபேஸ்வரர் அப்படின்ற பெயர் சிவபெருமானுக்கு வந்தது.